மாமா சத்தியமா சொல்றேன் மாமா, எனக்கும் இவனுக்கும் பிரச்சனை நடந்தப்போ நீ யார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பாக்குற, நீ இந்த உலகத்தோட எந்த மூலை முடுக்குக்கு போனாலும் சரி உன்னை தேடி கண்டுபிடிச்சு வந்து உன் வாழ்க்கைய சிதைக்காம விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு போனா மாமா இவன். ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு போவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல மாமா. அதுவும் கல்யாணம் நடந்த மாதிரி போட்டோ எல்லாம் கொண்டு வருவான்னு எனக்கு தெரியவே தெரியாது மாமா. இவன் இத்தனை கேவலமானவனு முதலையே தெரிஞ்சிருந்தும் எனக்கும் அவனுக்கும் தகராறு நடந்த விஷயத்த உங்ககிட்ட நான் மறைச்சது தப்புதான் மாமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. பொய் சொல்றாங்க சார். என்ன ராஜா அது? ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் சார். இல்ல சார், பொய் சொல்லி என்ன முட்டாளாக்குறது மட்டும் இல்லாம என் சித்தியை என்கிட்ட பிரிச்சிட்டீங்களே. நீங்க அநியாயமா சொன்ன பொய்னால என் சித்தியோட உயிர் போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மேடம் அவாண்டமா போய் சொல்லி அவன் வாழ்க்கை கெடுக்க பாக்குறீங்களா? உங்களெல்லாம் உனக்கெல்லாம் இதுக்கு மேல எதுக்கு மரியாதை? சார் இல்ல சார், நான் சொல்றது என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம் சார். நீ ஏமாத்திட்டு போறதுக்கு நான் தான் கிடைச்சனா? இப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி வாழ்றதுக்கு பதிலா செத்துறலாயா? எவ்வளவு தைரியம் இருந்தா ப்ரொடியூசர் அது இதுன்னு சொல்லி என்னையே ஏமாத்தி இருப்ப. நீ அதுலயே உன் யோகிதை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சியா? நீ மட்டும் உண்மையானவனா இருந்திருந்தா அப்பவே என்கிட்ட வந்து உண்மையை சொல்லிருக்கலாமே. என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியா? வெளியே போயிடுங்க சார், ப்ளீஸ். அந்த பாருங்க, வெளியே போயிடுன்னு சொன்ன. வெளியே போன்னு சொல்றேன்ல சார். அண்ணன் சொல்றாருல, வெளியில போ. போய் வெளியில. நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து போயிடுங்க சார். என்ன கொஞ்சம் இருக்காதீங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கூப்பிட வேண்டியதா இருக்கும். காலமங்க சார், மனசு நொந்து போயிருக்கு. போங்க வாடா. ஸ்வேதா, இன்னைக்கு வேணா நீ என்னை ஏமாத்தி ஜெயிச்சிருக்கலாம். ஆனா உண்மை என்னைக்குமே தோக்காது. நீ பண்ண அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் வெட்ட வெளிச்சமாக்கி காட்டாம விட மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வேதா. நீ மட்டும் இப்ப வந்து எல்லா உண்மையும் சொல்லாம இருந்திருந்தேனா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ரொம்ப நன்றிமா. சரியான நேரத்துல வந்து உண்மையை சொல்லி என் கண்ணை திறந்துட்டேன். இல்லைன்னா நான் கோவத்துல முட்டாள்தனமா என்ன பண்ணிருப்பேனே தெரியலமா. அந்த ராஜாவோட பேச்சு கேட்டு நான் ஸ்வேதாவை சந்தேகப்பட்டு ரொம்ப ரொம்ப கேவலமா பேசிட்டேன். நீ பண்ண உதவிக்கு நான் உனக்கு எப்படி கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார், நான் வந்தது ஸ்வேதாவோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுட கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சார். அதுக்காக தான் சார் நான் இத்தனையும் பேசிட்டு இருக்கேன். செய்யாத தப்புக்கு ஸ்வேதாவோட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது சார். என்ன மாதிரி ஸ்வேதாவும் அவனால பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சார் நான் வந்தேன்.
ஸ்வேதா ஸ்வேதா அது ஸ்வேதா இத பாரு, இனிமேல் யார் எது உன்னை பத்தி சொன்னாலும் நான் சந்தேகப்பட மாட்டேன் ஸ்வேதா. நீ என்னோட ஸ்வேதா, சத்தியமா உன்னை சந்தேகப்பட மாட்டேன். இல்ல மாமா, நான் தான் உங்களை தேவையில்லாம சிரமப்படுத்திட்டேன். இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது முன்னாடியே சொல்லியிருந்தா இது இவ்வளவு பெருசாக வாய்ப்பு இருந்திருக்காது. ராஜா மாதிரி ஆளுங்க உங்க மனசுல விஷ விதைய விதைக்க விட்டுக்க கூடாது மாமா. என்னோட அலட்சியமான போக்கால என்னென்னமோ நடக்கிற அளவுக்கு தேவையில்லாம இடம் கொடுத்துட்டேன். என்ன ஸ்வேதா, மன்னிச்சிடுங்க ஸ்வேதா, அழாத ஸ்வேதா. மாமா. இங்க பாரு, இங்க பாரு. அழாத ஸ்வேதா, உன் மேல இந்த தப்பு இல்ல ஸ்வேதா. மன்னிச்சிடுங்க. I'm sorry மாமா. நான் தப்பு பண்ணிட்டேன் ஸ்வேதா. தகுதியா நாம எவனோ ஒருத்தன் பேச்ச கேட்டுதான் சித்திய கேட்க கூடாத கேள்விலாம் கேட்டு பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டேன். நான் பண்ண எல்லாமே தப்புதான். நான் ஒரு அசிங்கம் ஸ்வேதா. மாமா அழாதீங்க மாமா. மாமா அழாதீங்க மாமா. மாமா தயவு செஞ்சு அழாதீங்க மாமா. நீங்க அழுதா அது அத்தைக்கு பிடிக்காது. அழாதீங்க மாமா. நான் பண்ணது எல்லாமே தப்பு. அழாதீங்க மாமா. நான் உண்மையே உன் நடிப்பை பார்த்து அசந்து போயிட்டேன். நீ இல்லாம வேற யார் அந்த இடத்துல இருந்தாலும் இப்படி நடிச்சு என் மாமாவை ஏமாத்திருக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் அது கூட நீ கேட்ட பணத்தை விட இதுல 10 மடங்கு அதிகமா இருக்கு. என்ன உன் நடிப்புல மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் வந்திருந்தா கூட என் ஆட்டம் காலியா இருக்கும். என் மாமாவுக்கு இன்னைக்கு என் மேல வந்திருக்கிற நம்பிக்கை இருக்கே, அது இனிமே சாகுற வரைக்கும் மாறாது. இது எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க மட்டும் உதவலைன்னா மிகப்பெரிய பிரச்சனை உருவாயிருக்கும். சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். பாத்து போயிட்டு வாங்க. பாய். 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 இந்த ஸ்வேதாவோட ஆட்டம் க்ளோஸ் ஆயிடுமா? என்னைக்குமே என்ன அழிக்க முடியாது. என்ன அழிக்கணும்னா புதுசா யாராவது பிறந்துதான் வரணும். ராஜா, உண்மையிலேயே நீ பாவம்டா. வாழ்க்கை ஒரு சின்ன வட்டம்னு சொன்னியே, ஆனா அந்த சின்ன வட்டத்துக்குள்ள நீ ஏன் கிட்ட வந்து சிக்கிக்கிட்ட. அதே வட்டத்துக்குள்ள வச்சு உன்னை மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி அனுப்பியிருக்கேன். இனிமேலும் நசுக்குன மூட்டை பூச்சிக்கு உயிர் வராது. அப்படி ஒருவேளை மனசு தேறி என்ன பழி வாங்குற நோக்கத்தோட நீ தேடி வந்தா உனக்கு கெட்ட காலம் தொடங்கிருச்சுன்னு தான் அர்த்தம். என்ன அசிங்கப்படுத்த எத்தனை முயற்சி பண்ணாலும் சரி
திரும்பவும் நீதான் அவமானப்படுவ. இனிமே நீ என்ன சொன்னாலும் சரி, என் மாமா என்னதான் நம்புவாரு. நான் எப்படியாவது ஸ்வேதா பத்தின அத்தனை உண்மைகளையும் உங்ககிட்டயாவது சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாம விட்டது எவ்வளவு பெரிய தப்பு இப்ப புரியுது. எனக்கும் இப்படி ஆகி உனக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்து வெண்ணிலாவை தனியா தவிக்க விட்டுட்டோம். ஸ்வேதா மாதிரி ஆளுங்க கிட்ட முத்தரச சிக்கி சின்ன பின்னமா ஆக போறான்னு நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் கலை. நீ சீக்கிரமா தேறி வரணுன்றதுக்காக தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். நான் அந்த ஸ்வேதாவோட கொட்டத்தை அடக்காம விட மாட்டேன். அவள மாதிரி ஒரு ராட்சசி யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் முத்தரச மாதிரி ஒருத்தருக்கு அவ மனைவி அவன் தானா, அதோட அவர் வாழ்க்கை வீணாயிடும். எனக்கு வெண்ணிலாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? ஸ்வேதாவை பத்தி தப்பானவனு கலைகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க? நான் தான் சுந்தர், கலைய டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற டாக்டர். சார், நான் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. என் வீட்டுல இருந்த ருத்ரா கூட இப்போ முத்தரசு சார் வீட்டுல தான் இருக்கா. முத்தரசு சார் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அவ அங்கேயே சுத்தி சுத்தி வரா. அதனால தைரியமா நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லலாம் சார். அந்த ஸ்வேதா அவ்வளவு நல்லவ கிடையாது சார். அவ என்னோட முன்னாள் மனைவி சார். சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், இந்த உண்மையை சொல்ல நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா அவங்க என்ன கொலை பண்ண முயற்சி செஞ்சு ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி இவ்வளவு நாளா இதே ஹாஸ்பிட்டல் தான் சார் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். இப்பதான் சார் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அவ்வளவு மாதிரி ஒரு கொலை கஞ்சாதவள பார்க்கவே முடியாது சார். எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கும் கலை இப்படி இருக்கிறதுக்கும் காரணமே அந்த ஸ்வேதா தான் சார். கலை முதல்ல தேறி வரணும் சார். நான் உயிரோடு இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சார். இனிமே ஸ்வேதா ஆளுங்க என்ன கொல்லாம விட மாட்டாங்க சார். அதனால கலைக்கு நினைவு திரும்பினா கூட இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்ல விடாது சார். பிளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் சார். ஒரு டாக்டரா இதை செய்யக்கூடாதான், ஆனா மனித நேயத்தோட கொஞ்சம் நினைச்சு பார்த்து இதை செய்யணும் சார். பிளீஸ் சார். ஏன்னா கலை குணமாயிட்டான்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவங்க கொல்றதுக்கு தான் சார் முயற்சி பண்ணுவாங்க. கலையோட உயிரை காப்பாத்தினாதான் அவங்க செஞ்ச அத்தனை தப்புகளையும் முத்தரசன் சாருக்கு எடுத்து சொல்லி அவரே இந்த ஆபத்துல இருந்து மீட்டு கொண்டு வர முடியும். முத்தரசன் சாருக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் ஆகணும் தான் கலையும் கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக தான் நானும் கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னைக்கு எதுவுமே நடக்காம போயிடுச்சு சார். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது என் உடம்பே பதறது சார். இப்படி ராட்சசியா இருக்கிற அந்த ஸ்வேதா இருக்கிற வீட்டுல என் ருத்ரா இருக்கிறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நான் உடனே போய் ருத்ராவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஐயோ, முதல்ல அதை செய்யுங்க சார். அவளோட நிழல் பட்டா கூட விஷம் சார். விஷ பாம்பு சார் அவ. சார் ப்ளீஸ் சார், உடனே ருத்ராவை கூட்டு போயிடுங்க ப்ளீஸ். அத்தை எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு பெரியப்பா போன் பண்ணி சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் இது வரைக்கும் போனே பண்ணல. சரி, நம்மளாவது விசாரிக்கலாம்னு பார்த்தா அவர் போன நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் அவர் போன் எடுக்கவே இல்ல. அவுட் ஆஃப் ஆர்டர்னு தான் வருது. இப்போ நாம என்ன பண்றது? அவங்க இருக்கிற இடத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. ராஜா பிரச்சனைய ஒண்ணும் இல்லாம பண்ணியாச்சுங்கிறத அத்தை கிட்ட சொல்லி ஆகணும். ஆனா எப்படி சொல்றதுன்னே புரியலையே.
பெரியப்பா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன மாமா எதுவுமே பேச மாட்டேன். சரி சரி வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க மாமா, எதுவாக இருந்தாலும் அங்க பேசிக்கலாம். மாமா மாமா எதுக்கு அழறீங்க? ஏன் அழறீங்க பெரியப்பா? என்னாச்சுன்னு சொல்லுங்க, சொன்னதானே தெரியும். அழாம தயவுசெய்து என்னாச்சு சொல்லுங்க. அத்தை இப்ப எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? ஒரு வழியா நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டேன் பெரியப்பா. அத்தை மட்டும் இங்க நடந்த விஷயத்த கேள்விப்பட்டாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? இல்ல ஸ்வேதா, அதுக்கு வாய்ப்பே இல்லவா. போனவன் ஒரு ஐடியா போயிட்டா. என்ன சொல்றீங்க பெரியப்பா? இங்க இருந்து ஏற்கனவே நீலாம்பரி போட்டு கொடுத்த திட்டப்படிதான் மலைக்கடியில மழையோட காத்துட்டு இருந்தோம். அவன் குதிச்சதும் எப்படியாவது காப்பாத்தலான்னு வெயிட் பண்ணோம். ஆனா அவன் எங்க விழுந்தானே தெரியலவா. எவ்வளவு தேடி எங்களோட கண்ணுக்கு சிக்கவே இல்லை. பின்னாடியே முத்தரச போலீஸ் அந்த ஏரியா ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வேற வழி இல்லாம வந்தாலும் அதுக்கப்புறம் தேடாத இடமே இல்லை. ஆனா அவன் உடம்பு கூட கிடைக்கலப்பா. நிஜமாவே மண்ணுக்குள்ள போச்ச மாதிரி காணாம போயிட்டாப்பா. அத்தை இப்ப திடீர்னு சத்தம் போட்டு அழுதா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ஸ்வேதா கொஞ்சம் அமைதியா இருங்க அக்கா. சத்தம் போட்டு அழக்கூட முடியாம போயிடுச்சேப்பா. அவன் இருந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு சோதனையா? நாங்க எத்தனையோ எதிர்பார்ப்போடு இருந்தோம் பெரியப்பா. அத்தை திரும்ப வருவாங்கன்னு நினைச்சோம். இப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லிட்டீங்களே பெரியப்பா, என் மனசு சமாதானமாக மாட்டேங்குது. நானும் எதிர்பார்க்கலப்பா. மலைவாசி ஆளுங்கள்ல இருந்து எல்லாரையும் வச்சு தேடி பார்த்துட்டேன். ஆனா கிடைக்கலையே. நான் என்ன பண்ணுவேன்? எங்க பாருங்க, நீ பாட்டு எங்களை அம்மாவும் தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா. நாங்கெல்லாம் நிஜமாலே அனாதி ஆயிட்டோமா. இனிமே யார் பேங்க்ல பாத்துக்குவா? எப்பவும் கூட இருந்து பாத்துக்கிற, சொத்து வாங்கி தரேன்னு சொன்னியம்மா. இப்ப எப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறேன் தெரியுமா? இத்தனை நாளும் நான் இந்த வீட்டுல ராஜா மாதிரி இருந்தேன். அவ வச்சதுதான் சட்டம் நினைச்சிட்டு இருந்தேன். நீ இல்லாம போயிட்டு ஒரு வேலை சாப்பாடு கூட கையெழுந்தாலும் நிக்கணும். எனக்கு செலவு காசு யாருகிட்ட போய் ஏமா போல எது இருந்துச்சோ இல்லையோ, இருந்தப்ப நம்பிக்கை இருந்துச்சுமா. சுத்தமா போச்சு. மருத உனக்கு சொத்தம் பிரிச்சு கொடுக்குற, தொழில் தொடங்குன்னு சொல்ல.
அதெல்லாம் நம்பிதானே இத்தனை வருஷமா இருந்து வீட்டில் போயிட்டியாப்பா. யார் வந்து மாதிரி முடிவு எனக்கு சொல்லுது? யார் யார் எனக்கு சொல்லுது?